பேர் தீபா. நான் ஆ. வந்து ஸ்டெல்லம்மா மூலியமா தான் நான் இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரிலயே ஜாயின் பண்ணேன். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு பிரேயர் பண்றதுக்கும், இப்போ நான் ஜீசஸ் மினிஸ்ட்ரில சேர்ந்து பிரேயர் பண்றதுக்கும் நெறைய வித்தியாசம் இப்ப எனக்கு இருக்குங்க பிரதர். அம்மா கேன்சர்லேருந்து சுகமானது. அப்புறம் என்னுடைய கணவருக்கு வந்து அம்மாக்காக வேண்டி நாங்க திருப்பூர்ல இருந்து வேலைய விட்டுட்டு ஊட்டிக்கு வந்தோம். வந்த இடத்துல எங்களுக்கு 1 இயர் பக்கம் எங்களுக்கு ஸ்கூல்லயும் வேலை அவ்வளோ கிடைக்கல. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப நாங்க ஃபுல்லா இன்னைக்கு மெசேஜ்ல சொன்ன மாதிரி தான். ஆண்டவர் இறை வார்த்தை மீது நாங்க ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தோம். நானும் என்னோட ஹஸ்பண்டும் 2 பேருமே. அப்ப ஸ்டெல்லம்மா சொன்ன நெறைய எங்களுக்கு இந்த இந்த வகையில எங்களுக்கு நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த இறைவார்த்தை சொல்லி சொல்லி தான் நாங்க ஜெபிச்சுட்டே இருப்போம். அப்ப தோட்டமும் கிடைச்சதுங்க பிரதர். அதுக்கப்புறம் தோட்டம் கிடைச்சதுக்கு அப்புறம் செல்லம்மா சொன்ன வார்த்தை வந்து, "ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு பலனை பெற்றது போல, எங்களுக்கும் 100 மடங்கு பலனை தந்ததற்காக நன்றின்னு சொல்லிட்டு நீங்க பிரேயர் பண்ணுங்க" அப்டின்னாங்க. நாங்க எப்போதும் அந்த தோட்டத்துக்கு போயிட்டு, நாங்க எந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடியும், அ வ அ அங்க தோட்டத்துல நின்னு ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு பலனை பெற்றான். பெற்றது போல எங்களுக்கும் 100 மடங்கு பலனை தந்ததற்காக நன்றின்னு சொல்லிட்டு தான் நாங்க பிரேயர் பண்ணிட்டு தான் எங்க வேலைய தொடங்குனோம். எங்களுக்கு விவசாயம் பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா ஒவ்வொரு விஷயத்துலயுமே எங்களுக்கு அந்த ஆளுங்களாகட்டும், எல்லா விஷயத்துலயுமே கடவுள் எங்கள வழிநடத்தி வந்தாரு. அதேபோல நாங்க பூண்டு தான் போட்டிருந்தோம். பூண்டு விக்கிற சமயத்துல வந்து நாங்க கரெக்ட்டா அந்த ஞாயிற்றுக்கிழமை போறப்போ ரேட் எல்லாம் ரொம்ப கம்மியா இருந்தது. ரூ. 100 கம்மி போற மாதிரி இருந்தது. ஆனா, நாங்க அந்த வ இறைவார்த்தை சொல்லி ஜெபிச்சுட்டே இருந்தோம். அதோட ஆண்டவரே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்ல. அந்த வார்த்தை வந்து என் மனசுக்குள்ள வந்துட்டே இருந்தது எங்களுக்கே அறியாம. நாங்க சொல்லிட்டே இருக்கிறப்போ, மத்திய பிரதேஷ்லருந்து திடீர்னு ஒரு குரூப் வந்தாங்க. வந்த பிறகு அப்படியே ரேட் இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சிருது. நாங்க எதிர்பார்த்தத விட எங்களுக்கு நாங்க செலவு பண்ணது போக எங்களுக்கு அதே அளவு வந்து பலன் வந்து கடவுள் குடுத்திருக்காரு. இத நான் சாட்சியா சொல்லணும்னு நெனைக்கிறேன் பிரதர். எனக்கு அ இந்த இறைவார்த்தை மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அத சொல்லி பிரேயர் பண்றேன். அதேபோல எல்லாருக்குமே என்னால முடிஞ்ச அளவுக்கு அ ம இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரிலருந்து வர எல்லா மெசேஜுமே எனக்கு கிடைச்ச எல்லா இறைவார்த்தையுமே ஒவ்வொருத்துக்கிட்டயும் ஒவ்வொரு நாளும் பகிர்ந்துட்டு இருக்கேன். அதனால நான் இறைவனுக்கு நன்றி சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். குளோரி டூ ஜீசஸ். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். சரிங்க பிரதர். ஆ, ஆண்டவர் இயேசு அவருடைய வார்த்தைகளை அறிக்கை செய்யும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே, அவருடைய பொருளாதார பிரச்சனையிலே, அவர்களுடைய அந்த விவசாயத்திலே ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாக பலன் கொடுத்திருக்கிறார். இறை வார்த்தை அங்கே எவ்வளவு அவர்கள் ஜெபித்த மாத்திரத்திலேயே அவை எல்லாவற்றிலும் மாற்றம் காண்கிறார்கள். ம். ஏற்றமும் காணப்படுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். குளோரி டூ பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ். தேங்க் யூ குளோரி டூ ஜீசஸ். ஜீசஸ். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். இறை வார்த்தையை தொடர்ந்து அறிக்கை பண்ணுங்க. இன்னைக்கு சிஸ்டர் மெசேஜ் கண்டிப்பா. குடுத்தாங்க இல்லையா? நம்ம ஆமாங்க. எவ்வளவுதான் நம்ம